everyone. So welcome to Vedantu channel பசங்களா. ஓகே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட குவார்டர்லியில் யூ ஹாவ் கிராஃப். ஸோ இந்த கிராஃபுமே பார்த்தீங்கன்னா 3.15 எக்ஸசைஸில் வரும்டா பசங்களா. 3.15 எக்ஸசைஸில் வரும். ஸோ இந்த கிராஃபில் முக்கியமாக விஷயம் என்னது, வி ஷுட் நோ ஸ்கேல் எழுத மறந்துடக்கூடாது. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு நேம் போட மறந்துடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? யா ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சேஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரா தி கிராஃப் ஆஃப் xy is equal to 24 யூசிங் தி கிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கா? சரி, இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, xy is equal to 24 கரெக்டுங்களாப்பா? அப்போது எந்தெந்த எக்ஸ்ஒய்லாம் மல்டிபிள் பண்ணால் 24 வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது லைக் ஒரு கிராஃப் அப்படின்னாலே எக்ஸுக்கு என்ன பாயிண்ட் வரும், அதுக்கேற்ற மாதிரி ஒய்க்கு என்ன பாயிண்ட் வருது நம்ம செக் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போது இங்கே இருக்கிற விஷயத்தில் xy is equal to 24 அப்படின்னா அப்போது yங்கிறது 24/x. yங்கிறது 24/x. ஸோ இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதா பசங்களா? yங்கிறது இஸ் ஆக்சுவலி 24/x. இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சி எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் கிரேட்டர் தென் 0. அப்போது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற பாயிண்ட்ஸும் கிரேட்டர் தென் 0 பாயிண்ட்ஸாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, 24/1 இட் இஸ் 24. அண்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 12 வரும். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 8, 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 6, அண்ட் 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 4.8. ஓகே, 4.8 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரைட்டடா பசங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவங்களை டிவைட் பண்ணி தான் இந்த வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரியா? கண்டுபிடிச்சாச்சா? ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபைனல் ஆன்சர். ஆனால் இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியுது, சி மேம் எக்ஸோட பாயிண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 1 2 3 4 5 6ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒய்யோட பாயிண்ட்ஸ் பாருங்கள், 24 12 8ன்னு சொல்லி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அன் இன்டைரக்ட் வேரியேஷன். அது என்னன்னு சொல்லுவாங்க, இன்டைரக்ட் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. சரிடா பசங்களா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அது ஒரு வேரியேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் வென் ஒய் இஸ் எக்ஸ் இஸ் equal to 3. ஸோ ஒருவேளை ஒய் 3ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் என்னவோ கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 8ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் ஒய் 6ஆக இருந்தா, ஒய் 6ஆக இருக்கு, சரி ஒய் 6 தான் இது. ஒய் 6ஆக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ என்னது 4. ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஒரே நிமிஷம் பட்டாசுங்களா, இது பின்னாடி பின்னாடி கலர் பிளாக்காக இருந்தால் தான் வரும், ஒயிட்டாக இருந்தால். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சஸ். ஓகே, we got this axis done. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிளாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன லைக் எக்ஸ் ஆக்சஸ் பிளாட் பண்ணலாம். 1 2 3 தானே. ஸோ 1 2 3 4 5 6ன்னு ஆக்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் ஒய் ஆக்சஸ் என்ன இருக்குது, 24 12 8. ஸோ மோஸ்ட்லி 2ஓட மல்டிபிள்ஸ் வச்சுக்கலாம்ல, 2ஓட மல்டிபிள்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சஸ் இன்டர்வல் என்னன்னு வச்சுக்கிறேன், ஒய் ஆக்சஸ் இன்டர்வல் we are making as 2 or 4. 4ன்னு வச்சுக்கலாமா, 2ன்னு வச்சுக்கலாமா? ஓகே,
ஈவன் 3 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஈவன் நம்ம 3 கூட வச்சுக்கலாம். சரிடா பசங்களா? மேம் இல்லை எனக்கு வந்துட்டு 3 வேண்டாம் 2 வச்சுக்கிறனால ஓகே. we can show it as 2. ஓகே, 24 வரைக்கும் இருந்தால் போதும்ல? எஸ், காட்டியாச்சு. சரிடா பசங்களா? ஸோ இப்போ ட்ரா பண்ணுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? 1,24. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 1ம் ஒய் ஆக்சஸில் 24ம் இருக்கணும். இந்த பாயிண்ட் 1,24. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 2,12. ஸோ 2 இங்கே இருக்கு, 12 இங்கே இருக்கா? இந்த பாயிண்ட் ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க 3,8. ஸோ 3 இங்கே இருக்கு, 8 இங்கே இருக்கா? இந்த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? 4,6. 4,6 இந்த பாயிண்ட். 5,4.8. ஸோ 5னா இங்கே வரும். ஸோ இட் இஸ் 4.8 சம்திங்ன்றப்போ லைக் ஹியர் இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பாயிண்டாக இருக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருக்க கர்வ். ஓகேங்களா? ஸோ இப்போது இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட xy is equal to 24 கர்வ். கர்வ் பேர் எழுதணும். கர்வ் பேர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சஸுக்கு பேர் எதுவும் கொடுக்கல, ஸோ விட்டுருங்க. ஸ்கேல் எழுதணும்னு சொன்னா ஸ்கேல் என்னது? எக்ஸ் ஆக்சஸ். ஒவ்வொரு சென்டிமீட்டர்லும் எவ்வளோ யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் பசங்களா? 1 யூனிட் எடுத்துக்கிட்டோம். ஒய் ஆக்சஸில் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம்? ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையும் 2 யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எந்த ஒரு யூனிட்ஸும் கிடையாது. யூனிட்ஸ் இல்லைன்னா இப்படி தான் மென்ஷன் பண்ணும். காட் இட்? இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பத்தி சர்க்கிள் பண்ணும். கேட்டிருக்க ரெண்டு வேல்யூஸையும் ஹைலைட் பண்ணி இதில் காட்டணும். சரியா? ஸோ வென் யூ டூ தி ஹைலைஷன், வாட் இஸ் த ஹைலைஷன் யூ ஹவ் டு டூ இட்? ஸோ 3 and 8. ஸோ எக்ஸ் 3 அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ எக்ஸ் 3 y 8. ரைட்டா? அந்த பாயிண்ட்டை நாம ஹைலைட் பண்ணி காட்டணும். சரிடா பசங்களா? இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? 6 and y6. y6ன்னா என்னது? இந்த இடம். y6 and இது 4. ஸோ அவங்கள நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகேடா பசங்க? இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர்ஸை ஹைலைட் பண்ணி காட்டணும். தட்ஸ் இட். வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ விருத்திக்ஷா வர்ஷிகா ட்ரூ 6 circles with different sizes. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கு. ட்ரா கிராஃப் ஃபார் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டயாமீட்டர் அண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ். டயாமீட்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி வரையறோம். அப்ராக்சிமேட்லி ஆஃப் ஈச் சர்க்கிள் ஷோன் இஸ் இன் தி டேபிள். இது டேபிளில் இருக்க மாதிரி. யூஸ் இட் டு ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் when its diameter is 6 cm. diameter 6 cm இருக்கும்போது circumference என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணும். கரெக்டா? ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். எக்ஸ் என்ன ஆகுது? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யும் என்ன ஆகுது? அதுக்கு சேர்த்தாப்புல ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது உங்கள் ரெண்டு பேரும் என்னது? டைரக்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் டைரக்ட் டெரிவேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒய்ங்கிறது எக்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆக போகிற ஃபேக்டர். எக்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆக போகிற ஃபேக்டர். am I right? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த கேவை? இதுதான் ரிலேஷன்ஷிப். y is equal to kx. எப்படி ஃபார்ம் பண்ணீங்க? இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஒரு டைரக்ட் வேரியேஷன் இருக்குன்னா இதுதான் ரிலேஷன்ஷிப். இன்டைரக்ட் வேரியேஷன்னா y will be இங்கே ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணி k வரணும். ஓகே, டைரக்ட் வேரியேஷன்னா ஒய் தனியாக எக்ஸ் தனியாக, லைக் ஒய்ங்கிறது எக்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி மேம் கண்டுபிடிக்க போகிறோம்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணி அந்த கேவை கண்டுபிடிக்கணும். பிகாஸ் அப்போ கே வேல்யூ வந்து ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் பை எக்ஸ். அப்போ இவனு எல்லாத்துலேயுமே கே அது ஒரே சேம் வேல்யூவாக வந்தால் தான் கொஷின் கரெக்ட், இல்லைனா தப்பு. ஸோ பாருங்கள் 3/1/1னாலும் 3.1 தான் வரும். 6.2/2னாலும் 3 தான் வரும். 9.3/3னாலும் 3.1 தான் வரும். 12.4/4னாலும் 3.1 தான் வரும்.
15.5/5னாலும் 3.1 தான் வரும். சரியா? ஸோ அப்போ கேவோட வேல்யூ 3.1. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபைண்டிங் தி ரிலேஷன்ஷிப் டயாமீட்டருக்கும் கர்வுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு 6, அதாவது எக்ஸோட வேல்யூ 6ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான ரிலேஷன்ஷிப். எக்ஸோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அப்போ ஒய் என்னது? ஸோ கே இன்டூ எக்ஸ். ஸோ 3.1 இன்டூ 18. நாட் 18 ஆக்சுவலி. இட் இஸ் 6 பசங்களா. 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 18.6 கிடைக்கும். ஓகே, 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 18.6. அப்போ 6 அப்படின்னா 18.6 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு பிளாட் பண்ணலாமா? we want grid line. நம்மளுக்கு grid line வேணும். எஸ். ஸோ ஆக்சஸ்லாம் எப்படி இருக்கு? 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சஸ் ஓகே. செகண்ட் ஆக்சஸ் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு பாயிண்ட் வைஸ்ல வேணும். கரெக்டா? பாயிண்ட் வைஸ்ல வேணும். 3.1ல வேணுமா? ஸோ 3.1ல கூட சொல்லலாம். ஸோ இது வந்து 3.1லேயே கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே, 3.1 ஸோ யூ கான் மென்ஷன். அந்த மாதிரி மென்ஷன் பண்ண முடியாது போல். சரி, 1லேயே மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் we need grid access. இன்டர்வல் சைஸ் என்ன பண்ணுறோம்? கம்மி பண்ணுவோம். ஸோ 18.6 வேணும்ல. 18.6. 1 sec. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிடா பசங்களா. ஸோ ஸ்கேல், வாட் இஸ் யுவர் ஸ்கேல்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் இங்கே நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்ங்கிறது இட் இஸ் டயாமீட்டர். டயாமீட்டர்ங்கிறதுக்கு அதுக்கு யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் டேக்கிங் 1 சென்டிமீட்டர் அஸ் யூனிட். ஒய் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறதும் சென்டிமீட்டர் தான். அதில் எவ்வளோ எடுத்துக்கோ அதுவும் 1 சென்டிமீட்டர். இதுங்கிறதுக்கு பேர் இருக்கு. ஸோ இட் இஸ் டயாமீட்டர் எக்ஸ். இது வந்துட்டு இன் சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இன் சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணும், பேர் போடணும். அண்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் இன் சென்டிமீட்டர். சரிடா பசங்களா. இப்போ எப்பயும் போல பிளாட் பண்ணுங்க. ஸோ 1 வந்து 3.1க்கு பிளாட் பண்ணும். 1 3.1னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் 2,6.2 இங்கே வரும். ஓகே, நெக்ஸ்ட் 3,9.3 இங்கே. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? 4,12.4 இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5,15.5 இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் தட்ஸ் இட். 6,18.6 பிளாட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லைன்ல போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா டைரக்ட் வேரியேஷன்ங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ லைன். ஓகே, வருதாடா பசங்களா? எஸ்.
ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 6 and 18,6 பிளாட் பண்ணணும். இந்த பாயிண்ட் அண்ட் 18,6 இதை ஹைலைட் பண்ணி காட்டணும். இந்த கிராஃப் யாரு? திஸ் கிராஃப் இஸ் y is equal to 3.1x. அந்த கிராஃப் லைனை காட்டணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டாலும் இட் இஸ் டேஞ்சர். ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணாலும் என்னடா பசங்களா, இட் இஸ் டேஞ்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? So it is all about a bus travels at a speed of 40 km per hour. ஓகேங்களா? ஸோ ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா 40 km per hourல ட்ராவல் ஆகுது. ரைட் தி டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா. ஃபார்முலா என்னது? இதுதான் டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா. Distance is equal to speed into time. So distance is equal to speed into time and draw the graph of it. So அதோட கிராஃபை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். And find the distance traveled in 3 hours. 3 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் தானே. அப்போ டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், டைமை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்டூ ஸ்பீட். யூ நோ த ஸ்பீட் இஸ் 40. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 40x. y is equal to 40xங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க கிராஃப். ஸோ இந்த கிராஃபை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு ஒவ்வொன்றா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். யூனோ டைம் இஸ் நாட் நெகட்டிவ். டைமும் சரி டிஸ்டன்ஸும் சரி நெகட்டிவ் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க? எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு 1 2 3 4 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒயோட வேல்யூ என்னது? 40 × 1. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா வேல்யூ என்னது? 40 × 2. எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 40 × 3. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 4 போட்டிங்கன்னா 40 × 4. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 5 போட்டிங்கன்னா 40 × 5. ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூஸ் அண்ட் ஃபைண்ட் தி ஒயோட வேல்யூஸ். சரிங்களா? ஸோ 1 2 3 4 போடணும். y வந்து 40, y வந்து 80, 120 and 160. ஓகே, யூ ஹேவ் டு மல்டிப்ளை இந்த மாதிரி 40 × 1 40 × 2ன்னு இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு 3னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3ங்கிற இடத்துல 120 வேல்யூ வருது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டணும். சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத வி ஷுட் ஹைலைட் அண்ட் ஹேவ் இட். ஸோ இட் இஸ் 120. ஓகேவாடா பசங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்களை எல்லாத்தையும் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ வென் யூ பிளாட் தி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது 3 hours. ஸோ இட் இஸ் 120 km மென்ஷன் பண்ணும். சரியா? ஸோ கிராஃப் போடலாமா? We need grid points. And what happened? 1 2 3 4 ஓகே. இது எல்லாமே 40s ரேஞ்சில் இருக்கா? 40யோட மல்டிபிள்ஸாக எடுத்துக்கலாம்ல. ஸோ நம்ம இவங்க என்னென்னு போட்டுக்கிறோம்? 40ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஓகே, எஸ். இப்போ ட்ரா பண்ணலாம்டா பசங்க. இது என்னது? ஸ்கேல் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸ்கேல் என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் எவ்வளோ யூனிட்ஸ்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 1 2 3 4 தான் எடுக்க போகிறோம். பட் இட் இஸ் ஹார். ஸோ அதை எழுதணும். 1 hour இருக்க போகுது. ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு ஹார்ஸாக டினோட் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் 1 2. ஸோ இதை என்னென்னு எழுதணும்? டைம் இன் ஹார் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்க ஒவ்வொரு சென்டிமீட்டரும் யாரை டினோட் பண்ண போகுது? கிலோமீட்டர்ஸா? 40 கிலோமீட்டரை மென்ஷன் பண்ண போகுது. கிலோமீட்டர்ஸ். ஸோ இட் இஸ் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். சரிடா பசங்களா? ஓகே. ஸோ இப்போது 40, 3 ஃபஸ்ட்டு 1, 40
1,40, 2,80, 3,120, 4,160, 5,200 போய்கிட்டே இருக்கும். சரியா? 4,160 இதோட ஸ்டாப் பண்ணிடும். ரைட்டா? இதை நம்ம ஒரு கர்வா ட்ரா பண்ணணும். we have to draw this line. இப்போ அப்போ இந்த லைன் தான் என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த லைன் தான் y is equal to 40x லைன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது? 3 and 120. ஸோ 3யும் 120யும் ஹைலைட் பண்ணி you should show it here. ஹைலைட் பண்ணி காட்டாச்சு. புரியுதா? இட் இஸ் ஈஸி, ரைட்? ஓகே. அந்த பாயிண்ட் தான் இது. ஓகேவா? யூ கேன் ஹைலைட் திஸ். சரி, இது ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஓகே, 1 sec. Okay, check this point. A company initially started with 40 workers to complete the work by 50 days. ஓகேங்களா? ஒரு கம்பெனியில் 40 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ 150 டேஸில் ஒர்க்ஸை முடிக்கிறக்காக. ஸோ லேட்டர் இட் இஸ் டிசைடட் டு ஃபாஸ்ட் அப் தி ஒர்க். ஃபாஸ்ட் பண்ணுறக்காக ஸோ எம்ப்ளாயீஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ண டேஸ் கம்மியாகுது. எதுக்கு அதிக எம்ப்ளாயீஸை வேலைக்கு வாங்குகிறோம்? ஸோ தட் நம்ம கொஞ்சம் டைம்லேயே நம்ம ஒர்க்கை முடிச்சிட முடியும். ஸோ அப்போ டேஸ் கம்மி ஆகணும். எக்ஸ் அதிகமாக டேஸ் கம்மி ஆகணும். ஸோ இட் இஸ் வாட் வேரியன்ட்? கிராஃப் தி அபோவ் டேட்டா. அதை நம்ம கிராஃப் பண்ண போகிறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் இது? இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். as x increases y decreases. அப்போ இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். புரியுதாடா பசங்களா? நெக்ஸ்ட், ஃப்ரம் தி கிராஃப் find the number of days required to complete the work if the company decides to opt for 120 workers. 120 workers இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ number of days நமக்கு இருக்கும்? If the work has to be completed by 200 days, how many workers are required? ஸோ ரெண்டுமே வேற வேற. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்க ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவாடா பசங்களா? ஸோ இஃப் ஐ புட் திஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிவன் டேட்டாவை நம்ம பிளாட் பண்ணிப்போம். ஸோ சரியா? யார் யார் இருக்கா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எக்ஸ் ஒய் 40, 50, 60, 75 and 150, 120, 100, 80. பிளாட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அந்த அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஐ நோ இட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். இட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனா எப்படி இருக்கும்டா பசங்களா? அப்போ ஒய்ங்கிறது கே, இட் இஸ் ஆக்சுவலி வாட்? ஏன்னா ஒய் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி தூக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ யோர் கே வில் பி எக்ஸ் ஒய். எக்ஸை ஒய்யும் மல்டிபிள் பண்ணுறது தான் கே. ஸோ உங்களோட கே என்னடா பசங்களா? ஃபர்ஸ்ட் 40 into 150. செகண்ட் கேஸாக இருந்ததுன்னா 50 into 120. தேர்ட் கேஸாக இருந்துச்சுன்னா 60 into 100. நெக்ஸ்ட்டு இவங்களா இருந்தால் 75 into 80. இது எல்லாத்தோட ஆன்சரும் 6000. So which means your K value is 6000. Got it? K value கண்டுபிடிச்சாச்சு. Okay. Second விஷயம் என்னது? From the graph find the number of days required to complete the worker. workerங்கிறது யாரு? X டா. அப்போ X வந்து 120. First question என்னது?
x வந்து 120, y என்ன? y ஓட வேல்யூ என்னது? 6000 divided by x. So that is 6000 divided by 120. இதுவும் கேன்சல். இவங்களையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 500 days. எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம்? 500 days ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் திங், third question. If the work has to be completed in 200 days, how many workers are needed? Days. Daysங்கிறது it is y. And அப்போ நம்மக்கிட்ட x கேட்டிருக்காங்க. So y is equal to k by x. அப்போ x is equal to y by k. k by y. So 6000 divided by 200. Which is 30 workers. 30 workers இருந்தாலே complete பண்ணிடலாம் 200 daysல. One sector பசங்க, it is not 500 actually. It is 50 days. Sorry. It is 50 days. Okay வா? Yes? Got it ரா பசங்களா? Okay. இவங்கள நம்ம plot பண்ணணும். May need grid and what is the axis டா பசங்களா? எவ்வளோ நம்பர்ஸ் வேணும்? ஆல் பாசிட்டிவ். ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ இது ஒரு 10 எடுத்துப்போமா? 10 or 5 எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ we have to workers வந்து எவ்வளோ தூரம் வேணும்? நம்மளுக்கு 120 workers வரைக்கும் வேணும். சரியா? ஸோ 120 workers வரைக்கும் வேணும். ஸோ how we can write like 10 கூட எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். அண்ட் y எப்படி எடுத்துக்கலாம்? y 150, 120, 10, 80, 50, 30. ஸோ 10 டேபிள். ஓகேவா? ரெண்டு பேர்த்தையும் 10ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸை வேணா we can keep it as 5ன்னு கூட வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். 5ன்னு வந்தால் நம்மளுக்கு 120 வரைக்கும் வரணும்ல. இதை வந்துட்டு 10. We need up to 120. மேலுக்கு பிளேஸ் ஹார்ஸ் எத்தனை ஹார்ஸ் வரைக்கும் வேணும்? மேக்ஸிமம் 50 ஹார்ஸ் அண்ட் 120 வரைக்கும் வேணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கேல் போடுறோம். ஸ்கேல், வாட் இஸ் யுவர் ஸ்கேல்? லுக் அட் த ஸ்கேல். ஸோ ஆக்சுவலி எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். மென்ஷன் இட் ஹியர். இங்கே இது நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 10, 10, 5, 5 எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்கர்ஸை சொல்லுது. ஓகே. அண்ட் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் வந்துட்டு 10 டேஸை குறிக்குது. ஓகேவா? எஸ். பிளாட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் டு பிளாட் 40, 150. 40, 150. 40, 150. இந்த பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 50, 120. நெக்ஸ்ட் 60, 100, 75, 80.
60, 100, 75, 8. சரிடாப்பா, நெக்ஸ்ட் என்னது? ஓகே, இதில் கொடுத்தது பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இவங்கள பிளாட் பண்ணணும். அதாவது 120 and 50. 120 இருக்குன்னா உங்களோட டேஸ் எவ்வளோ? 50 டேஸில் முடிஞ்சிடும். சரிடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு 30, 100, 200. 30 இருந்ததுன்னா இட் இஸ் 200. ஐயோ, 200 பிளாட் ஆகலையா? ஓகே, தென் வி ஹாவ் டு கட் இட் அவுட். அப்போ 10 கிடையாது. ஒன் செக். ம் 200 வந்துடுச்சா? யாரா பசங்களா? எஸ். நவ் யூ பிளாட். இப்போ பிளாட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நவ் யூ கேன் பிளாட். ஃபர்ஸ்ட்லேருந்து பிளாட் பண்ணோம், சரியா? எஸ். வாட் இஸ் அ பிளாட்டிங்? 40, 150, 40, 150, 50, 120, and 60, 100. Next 75, 80. நெக்ஸ்ட் என்ன வரும் பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 120, 50. 120, 50 இங்கே இருக்கு. ஓகே, திஸ் இஸ் 50. நெக்ஸ்ட் we have 30, 200. 30, 200. ஸோ இது ஒரு கர்வ் மாதிரி வரும். ஸோ யூ கேன் see this curve. ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா பசங்க? ஸோ திஸ் இஸ் தி கர்வ். ஓகே, ஸோ இந்த கர்வோட வாட் இஸ் த கிராஃப் ஆஃப் திஸ் கர்வ்? ஸோ xy is equal to 6000. இதுதான் கிராஃப் ஆஃப் திஸ் கர்வ். வந்துருச்சு, சரிங்களா? எல்லாமே பிளாட் பண்ணியாச்சா? முடிஞ்சிருச்சு. ஓகேவாடா பசங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூ காட் இட் ரைட்.
இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன, டைரக்ட் வேரியேஷன் என்ன, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ பாய் பாய் மங்களி.